ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஹிடன்பர்க் டிசாஸ்டர் பற்றி தான். இதை பற்றி ஒரு வேர்டில் சொல்லணும் அப்படின்னா கேஸை மாற்றி போடுறதுனால ஏற்பட்ட லாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு 2 நிமிஷத்தை ஒதுக்குறது தப்பே இல்லை. 1930களில் ஏர்ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறதுன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்துச்சு. ஏர்ஷிப்புன்றது கப்பல் அளவுக்கு பெரிய பலூனில் காத்தடிச்சு அதில் இன்ஜின் ஃபிட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பெரிய பலூனை பறக்க வைக்க இன்னைக்கு நம்ம பலூனில் யூஸ் பண்ணுற ஹீலியம் கேஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஹீலியம் கேஸு காற்றை விட 7 மடங்கு அடர்த்தி கம்மியானது. ஸோ காற்றுல எது அடர்த்தி கம்மியாக இருந்தாலும் அது காற்றுல பறக்கும். அந்த டைமில் ஹீலியத்தை அதிகபட்சமாக உற்பத்தி பண்ணிட்டு இருந்தது அமெரிக்கா தான். ஜெர்மனி, இட்டாலி, பிரான்ஸுன்னு அமெரிக்காவுக்கு போட்டியாக மற்ற நாடுகளும் ஏர்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுன்றது அமெரிக்காவில் பொறுத்துக்க முடியல. இது சரிப்படாது, ஒரு பேனை போடுற வேண்டியதான்ட்டு ஹீலியம் சப்ளையை அமெரிக்கா கட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹீலியம் கிடைக்காத மற்ற நாடுகள் ஹீலியத்துக்கு பதிலாக ஹைட்ரஜன் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹைட்ரஜனை உற்பத்தி பண்ணுறதுக்கான செலவும் கம்மியாக இருந்துச்சு, ஈஸியாகவும் உற்பத்தி பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் ஹீலியத்தை விட ஹைட்ரஜன் 7 மடங்கு அடர்த்தி கம்மியாக இருந்துச்சு. அதனால ஹீலியத்தை விட அதிகபட்சமாக ஹைட்ரஜன் நிரப்பின ஏர்ஷிப்பால் பறக்கவும் முடிஞ்சது. ஆனால் அங்கே தான் கதையில் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா ஹைட்ரஜன் ஒரு ஃப்ளேமபிளான கேஸ், ஈஸியாக பற்றி கொள்ளும் தன்மையோடு இருந்துச்சு. அப்படி ஹைட்ரஜன் அடைச்ச ஹிடன்பர்க் அப்படின்ற ஏர்ஷிப் ஜெர்மன்லேருந்து அமெரிக்காவுக்கு மே 6, 1937 வந்து லேண்ட் ஆகும்போது தீ பிடிச்சி எரிஞ்சது. வெறும் 32 செகண்டில் அந்த மொத்த ஏர்ஷிப்பும் எரிஞ்சு சாம்பலாச்சு. அதில் பயணம் பண்ணிட்டு இருந்த 97 பேரில் 36 பேர் அந்த இடத்துல இறந்து போனாங்க. நெருப்புக்கு காரணம் ஏர்ஷிப்பில் ஸ்டோர் ஆகிருந்த ஹைட்ரஜன் கேஸ் லீக் ஆனது தான். ஸோ ஹைட்ரஜன் கேஸ் லீக் ஆகி காற்று இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட கலந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற வெதர் கண்டிஷன்னால அந்த ஏர்ஷிப் மேலே ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் கரண்ட்றது ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இந்த ஷிப்பு லேண்ட் ஆகும்போது ஏற்பட்ட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால ஒரு ஸ்பார்க் உண்டாச்சு. அந்த ஸ்பார்க் தான் நெருப்பு உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. இந்த விபத்து நடந்தது சயின்ஸால் இருந்தாலும் முக்கியமான காரணம் மனுஷனோட பேராசை தான்.